Dear plus 1 commerce students, good morning. Let us continue the chapter number 21, Micro, Small and Medium Enterprises and Self-Help Group. Today our topic is Manufacturing Sector and Service Sector. MSME is Manufacturing Sector and the service sector is differentiated on the basis of investment amount. Now let us discuss them. Manufacturing sector, service sector. Under the manufacturing sector, the limit for investment in plant and machinery. These sectors are classified and differentiated on the basis of the limit of investment in plant and machinery and the limit of investment in equipments. எந்திரம் மற்றும் உற்பத்தி ஆலைகளோட முதலீடுகளோட மதிப்பு உச்சவரம்பு, முதலீடுகளோட உச்சவரம்பு உற்பத்தி துறையில் அந்த மொத்த எந்திரத்திற்காக உற்பத்தி ஆலைகளுக்காக அவங்க செய்யக்கூடிய தொழில் முனைவோர் செய்யக்கூடிய முதலீட்டினுடைய உச்சவரம்பு. சர்வீஸ் செக்டாரிலையும் அதே மாதிரி உபகரணங்களுக்காக முதலீடு செய்யக்கூடிய அந்த தொகையினுடைய உச்சவரம்பு. இதை வச்சு வேறுபடுத்துகிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் for the plant and machinery and the investment amount for the equipments. Okay, micro enterprises. Micro enterprises, குறு நிறுவனங்கள் does not exceed 25 lakhs. Does not exceed 25 lakhs. Does not, இதில் service sector, under the service sector does not exceed 10 lakhs. உற்பத்தி துறையாக இருந்தால் 25 லட்சத்துக்குள்ளர அவங்களோட முதலீடு இருக்கணும். மைக்ரோ என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும், குறு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். சேவை துறையாக இருந்தால் அவங்களோட முதலீடு 10 லட்சத்துக்குள்ளர இருக்கணும். டஸ் நாட் எக்ஸீடு 10 லேக்ஸ். ஸ்மால் என்டர்பிரைசஸ், சிறு நிறுவனங்கள், மோர் தேன் 25 லேக்ஸ் பட் நாட் எக்ஸீடிங் 5 crores. For the manufacturing sector, but for the service sector more than 10 lakhs but not exceeding 2 crores. உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் 25 லட்சத்துக்கு மேலே 5 கோடிக்குள்ளர உங்களோட முதலீடு இருக்கணும். 25 லட்சத்துக்கு மேலே 5 கோடிக்குள்ளர உங்களோட முதலீடு இருந்ததுன்னா அதை சிறு நிறுவனங்களாக நம்ம வகைப்படுத்தலாம். அதே மாதிரி சேவை துறையை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துக்கு மேலே 2 கோடிக்குள்ளர அவங்களோட முதலீடு இருந்ததுன்னா, உபகரணங்களில் அவங்கள செய்யக்கூடிய முதலீடு 10 லட்சத்துக்கு மேலே 2 கோடிக்குள்ளர இருந்ததுன்னா அதை சிறு நிறுவனங்களாக, ஸ்மால் என்டர்பிரைசஸாக வகைப்படுத்தலாம். அடுத்த மீடியம் என்டர்பிரைசஸ், நடுத்தர நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையாக இருந்தால் 5 கோடிக்கு மேலே 10 கோடிக்குள்ளர அவங்களோட முதலீடு இருக்கணும். 5 கோடிக்கு மேலே 10 கோடிக்குள்ளர அவங்களோட முதலீடு இருக்கணும். மோர் தேன் 5 crores பட் நாட் எக்ஸீடிங் 10 crores. மோர் தேன் 5 crores பட் நாட் எக்ஸீடிங் 10 crores. பட் அண்டர் த சர்வீஸ் செக்டார் மோர் தேன் 2 crores பட் நாட் எக்ஸீடிங் 5 crores. சேவை துறையாக இருந்தால் சிறு நடுத்தர நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முதலீடு 2 கோடிக்கு மேலே இருக்கலாம், 5 கோடிக்குள்ளர இருக்கணும். 2 கோடிக்கு மேலே 5 கோடிக்குள்ளர இருந்ததுன்னா அதை நடுத்தர நிறுவனமாக வகைப்படுத்தலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.